வெனஸ்டே மார்னிங் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வெசல் எல்லாமே வாஷ் பண்ணி வாசலில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், திண்ணை மாதிரி ஒரு ஸ்பேஸ். ஆக்சுவலாக ஆஸ்பரா ஷீட் இறக்கிட்டு ஒரு திண்ணை மாதிரி ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் நல்லாவே வெயில் படும். ஏர்லி மார்னிங் ஒரு 11:30 வரைக்கும் நல்லாவே வந்துட்டு வெயில் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம வெசல்லாம் வாஷ் பண்ணி கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுருவோம். எப்போல்லாம் வெசல் அடுத்தடுத்து வாஷ் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணிப்போம். இதில் வெசல் வாஷிங் வந்துட்டு ட்ரை பண்ண வச்சுருக்கோம் அப்படின்னா அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு தான் அடுத்து வெசல் வாஷிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து காய வச்சுடுவேன். இதெல்லாமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது வாஷ் பண்ணி வச்ச வெசல்ஸ். இன்னும் செட் ஆஃப் வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணாமல் இருக்குது. ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு தான் இதை எடுத்து நம்ம உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் வெசல்ஸ் வந்து செய்கிறோம் இல்லையா, அந்த ஃபுட்டெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அந்த வெசல் எல்லாமே கையோட சேஞ்ச் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருவோம். கிளாத் யூஸ் பண்ணி தான் இட்லி பாயில் பண்ணி எடுப்போம். அந்த கிளாத் வந்துட்டு இட்லி பாட்லேயே கொஞ்சமாக ஹாட் வாட்டர் இருக்கும் இல்லையா அடியில், ஸோ அதில் டிப் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes கிட்ட வாஷ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வாஷ் பண்ண முடியும். எனக்கு அந்த இட்லி கிளாத் மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் அது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போதுமே அந்த ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். கவுண்டர் டாப்பில் ஃபுட்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நைட் மட்டும் எப்போதுமே வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் இந்த மாதிரி லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். மார்னிங் எழுந்ததுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் கண்டிப்பாக பண்ணிடலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த டைமில் ஒர்க் பார்க்கவே பிடிக்காது. பட் நான் கையோடவே வந்துட்டு இதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். லஞ்ச் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சாப்பிடுவேன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த ஒர்க்லாம் பண்ணிக்கலாம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா மைண்டில் ஒரு சைடு வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீலும் இருக்காது, ஒர்க் இருக்குன்ற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாகவும் இருக்க முடியாது. ஸோ கையோடவே இந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பேபிக்கு கொஞ்சமாக பருப்பு அண்ட் 2-3 காய்கறி மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு அண்ட் அந்த காய்கறியிலே எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். மார்னிங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் லஞ்சும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஆஃப்டர்நூன் எய்தர் சாம்பார் ஆர் புளிக்குழம்பு ரெண்டில் ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே சம்டைம்ஸ் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஒர்க் இருக்காது. அன்றைக்கி மார்னிங்கே பேபிக்கு காய்கறி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பருப்போடு சேர்த்து ஒரு 3 காய் மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே கையோடவே சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ரீசன்ட் டேஸாக நான் இந்த மெத்தடில் தான் சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பருப்போடு சேர்த்து எல்லா காயும் பாயில் பண்ணி பேபிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இது ஒரு சாம்பார் தூள் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் நெக்ஸ்ட் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி தாளித்து அப்படியே ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பிகாஸ் பேபிக்கு தனியாக நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நமக்கு அகெயின் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேபிக்கு எந்த மெத்தடில் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த மெத்தட்லேயே அன்றைக்கி அந்த டிஷ்ஷை நமக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். பட் கொஞ்சம் நேரம் இந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டீ குடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அந்த டீ சூட் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் கவுண்டர் டாப் இருக்கும் அப்படின்றதுனால இடம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணிவிட்டு தான் வெளியில் நான் காய வச்சுருந்த வெசல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அகைன் இங்கே வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். பர்டிகுலராக இந்த ஸ்பேஸ் மட்டும் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், தொடச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த ஸ்பேஸ் எம்டி பண்ணால் தான் அடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் இதில் வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அடிக்கடி இதை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். இந்த கவுண்டர் டாப் எப்போதுமே ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மைண்ட் லெவலில் ஓகே ஒர்க் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணும். இந்த இடம் கன்ஜஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் பர்டன் ஏதோ அதிகமாக இருக்க மாதிரியே ஃபீலாக இருக்கும்.
வெஷல் எல்லாம் வாஷ் பண்ணுறத விட அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஏதாவது மியூசிக் ப்ளே பண்ணி விட்டுட்டு அந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருப்பேன். டம்ளர்ஸ்லாம் ஒரு ட்ராயரில் தான் ஆக்சுவலாக அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். எனக்கு அந்த ட்ராயருமே க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக டம்ளர்ஸுமே அந்த ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த ஸ்டாண்ட், செல்ஃப் அண்ட் கவுண்டர் டாப் இது எல்லாமே வந்துட்டு பகல் ஃபுல்லாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்பேஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி கொண்டு வந்து அந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்க நைட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ப்ளேஸுமே வந்துட்டு டம்ப் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் வெஷல்லாம் வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பேஸ்கெட்டில் அடுத்த செட் ஆஃப் வெஷல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இதில் சேர்ந்துட்டே வரும். வெஷல் எல்லாத்துக்குமே போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. பட் அதை விட இது ரொம்ப காம்பேக்டாக அண்ட் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக இந்த பேஸ்கெட் தான் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த குட்டி ப்ரௌன் கலர் பேஸ்கெட் வந்துட்டு கிளாஸ் ஐட்டம்ஸ், செராமிக் கப்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் ஏதாவது வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ட்ரை பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இதோட 2 சைட்லேயுமே ஹேண்டில் இருக்குது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக கிளாத்ஸ் அந்த மாதிரி கூட இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பட் நான் இப்போதைக்கு இதை இப்படி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் வெஷலோட சேர்த்து நம்ம கண்டெய்னர்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க முடியாது. சம்டைம்ஸ் கை தவறி உடச்சிருவோம் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு இது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாப் செட் ஆக்சுவலாக பேஸ்கெட் அண்ட் அந்த மாப் ஸ்டிக் எல்லாமே சேர்த்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ ஃபேட் ஆகலை. குவாலிட்டி பேசிஸ்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மாப் பண்ணும்போது நமக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் நல்லா ட்ரைன் ஆகிடும் தண்ணி எல்லாமே. கீழே ஃப்ளோரில் நமக்கு வந்து ஸ்பில் ஆகாமல் இருக்கும். அண்ட் அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வந்துட்டு கீழே ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வழியாக வந்து தண்ணி எல்லாமே ட்ரெயின் ஆகிடும். இந்த மாப் ஸ்டிக் 3 பார்ட்ஸாக வந்தது. நம்ம தான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த மாப் இந்த கிளாத் மாதிரி இருக்கு இல்லையா, அதுவுமே தனியாக தான் வரும். 2 ஆக்சுவலாக வந்தது. ஸோ இன்னொன்று நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இப்போதைக்கு இதுவே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஒன்ஸ் வந்து நம்ம தனியாக எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம வந்து ஒரு காட் கடியில், சோஃபா கடியிலலாம் வந்துட்டு மாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம லென்த் வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் இதில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் இந்த 2 மாப் அந்த கிளாத் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இது வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, இதே லிங்க் கிளிக் பண்ணி இதிலேயே அடுத்தடுத்து இதுக்கு கரெக்டாக இருக்குமான்றதும் தெரியல. இதோட அளவு அதெல்லாமே பேஸ் பண்ணி அகைன் அதிலே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு நம்ம ஷாப்பில் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பேஸ்கெட்டுக்கு இந்த ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம வெளில நார்மலாக யூஸ் பண்ணுற மாப் வந்துட்டு இதில் வந்து அந்த ட்ரைன் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு அந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் மட்டும்தான் நான் இதில் பார்த்தேன். அதே மாதிரி அந்த லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம மாப் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து ரோல் ஆகிக்குது. ஸோ நம்ம ஒரு டைரெக்ஷனில் மாப் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம ஒரு சில டஸ்ட்டு முடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வராது. பட் இதில் அதுவே ரோல் ஆகிக்குது அப்படின்றதுனால எல்லா டஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக வந்துடுது. இதில் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே ட்ராலி மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிறதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். எங்களோட லிவிங் ஸ்பேஸ் நியர்பை குளித்தலை. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே ஆற்றுப்பாசனம் அப்படின்றதுனால நிறைய வாய்க்கால் இருக்கும். அப்புறம் நிறைய க்ரீனரிஸ் வந்து அதிகமாக இங்கே பார்க்க முடியும். இந்த 6 ட்ரா உள்ள ட்ராயர் செட்டு வந்துட்டு நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் அவ்வளோ ஸ்டர்டி அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓரளவுக்கு சின்ன சின்ன அந்த டம்ளர்ஸ், குட்டி குட்டி வெசல்ஸ் இதெல்லாமே இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜாக கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். பட் வெயிட் ஏதாவது வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் ஹால் வந்துட்டு மாப் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால மார்னிங் வச்ச டீ ஆக்சுவலாக டைம் 11:30 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த டீயை அகெயின் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு டீ குடிச்சிட்டு ஹால் வந்துட்டு மாப் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ட்ராயர் எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணும். அண்ட் ஒரு சில கிளாத்ஸுமே வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் இருக்குது அப்படின்றதுனால பெட்ஷீட்டுமே வந்துட்டு வாஷ் பண்ணி காய வைக்கணும். டீஃபால்ட்டாக வெனஸ்டே அப்படின்னாலே வீடு வந்துட்டு க்ளீன் பண்ணுற ஒர்க் கம்பல்சரி இருக்கும். சம்டைம்ஸ் சாட்டர்டேயும் பிளான் பண்ணிப்பேன். பிகாஸ் வெனஸ்டே வந்துட்டு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வீடு மாப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வெனஸ்டே ஃபுல்லாக எல்லாமே பண்ணிப்பேன். சாட்டர்டே வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க அப்படின்றதுனால அந்த டைமும் ஒரு சில க்ளீனிங் ஒர்க் வந்து பிளான் பண்ணிப்பேன். இதில் மொத்தமாக 6 ட்ராயர் வருது. இதில் ரேராக யூஸ் பண்ணுற குட்டி குட்டி ஐட்டம்ஸ், செராமிக் பாட்ஸு அண்ட் கிளாஸ் கண்டெய்னர்ஸ், டீ கப்ஸு, அப்புறம் டம்ளர்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுன்றதுனால அது மட்டும் மேலே உள்ள ட்ராயரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். அப்புறம் பேபிக்கு யூஸ் பண்ணுற குட்டி குட்டி பவுல்ஸு, டிஃபன் பாக்ஸு அது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரு ட்ராயர்லேயே வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் என்னோடய கிச்சன் வந்து ரொம்பவே காம்பேக்டாக சின்னதாக தான் இருக்கும். இந்த திங்ஸ்லாம் நம்ம டெய்லி பேசிஸில் ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். ஸோ இதுக்காக கிச்சனில் ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு இந்த ட்ராயர் வந்து பெஸ்ட். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள டீ கப்ஸு, அப்புறம் இந்த பேப்பர் பிளேட்ஸு எல்லாமே வந்துட்டு இதில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சடனாக யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த முறுக்கு கொல்லா வந்துட்டு நான் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுறேன். முறுக்குலாம் ஆக்சுவலாக எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது, ட்ரை பண்ணதும் இல்லை. சம்டைம்ஸ் வந்துட்டு ரைஸ் ஏதாவது மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் மட்டும் வடகம் அது மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். பட் ரேராக யூஸ் பண்ணுறது இடியாப்பத்துக்கு. ஸோ இந்த ஒரு பிளேட் மட்டும் இதில் எப்போவுமே அட்டாச் பண்ணி வச்சுப்பேன். மற்ற பிளேட்ஸ்லாம் அந்த ட்ராயர்லேயே எங்கேயாவது ஒரு ஓரமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். நான் ரொம்ப நாளாக இடியாப்பத்துக்கு வந்துட்டு தனியாக ஒரு பாட் வாங்கணும், இடியாப்பம் பிழியறது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இதில் இந்த ஒரு பாட் இருக்குன்னே எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஸோ ஒரு டைம் ரைஸ் ஏதோ மீந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் ரெடி பண்ணிகிட்ருக்கும்போது தான் இந்த பிளேட் இருக்குது, இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்தது. ஸோ அதுலேருந்து நான் வந்து இதிலே வந்து ரெடி பண்ணிக்கிறது. இந்த முறுக்கு கொல்லையில் எக்ஸ்ட்ராவாக வர மற்ற பிளேட்ஸ்லாம் 1 or 2 டைம்ஸ், அதுவும் ஒரே ஒரு பிளேட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றதெல்லாம் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணது கூட இல்லை. இது மேரேஜ் டைமில் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தது ஐ திங்க். அதே மாதிரி இட்லி சுட்டு இடியாப்பம் பிழிவோம் இல்லையா, அந்த இதுவுமே வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் அதுவே ஒரு ஸ்பேஸ் அடைக்கும் அப்படின்றதுக்காக அது ஆக்சுவலாக லாஃப்ட்டில் இருக்குது, கீழே எடுக்கவே இல்லை. அதே மாதிரி அது இட்லி மாவு ரெடி பண்ணி இட்லி ஊற்றி இடியாப்பம் பிழிகிற அளவுக்கு இங்கே யாருக்கும் டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் அதை அவ்வளோ யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்றதுனால நான் அந்த பாட் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இந்த கிளைமேட்டுக்கு உட்டனில் இருக்க எல்லா திங்ஸ்லையுமே ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த 2 ஸ்பேச்சுலாவில் ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணது. ஸோ அதில் நிறைய ஃபங்கஸ் இருந்தது. இன்னொரு ஸ்பேச்சுலா வந்து யூஸ் பண்ணவே இல்லை இன்ன வரைக்கும். ஸோ அதில் அவ்வளோவா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபங்கஸ் இருக்க இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஐ திங்க் தெரியல. ஒரு ஒன்ஸ் நம்ம வந்து டஸ்ட் பண்ணி வச்சாலுமே அகெயின்ஸ் ஒரு 1 or 2 டேஸில் ஃபங்கஸ் வந்து திரும்ப ஃபார்ம் ஆகிடுது. ஆக்சுவலாக இந்த ட்ராயர் நான் ஒன்ஸ் வாங்கும்போது இதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சதோட அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட வாஷ் பண்ணவே இல்லை. டீப் க்ளீனிங் மாதிரி அதை டஸ்ட் பண்ணி வேணால் ரீஅரேஞ்ச் பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து செட் பண்ணி வச்சுடுறது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேனே தவிர இன்னும் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கல. ரொம்பவே வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஒன்ஸ் நல்லா டீப் க்ளீனிங் மாதிரி போயிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணலான்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்டாண்ட் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுட்டு அந்த உள்ளே இருக்க இந்த திங்ஸ் எல்லாமே லைட்டாக டஸ்ட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஹால்மே மாப் போட்டாச்சு. ஃபஸ்ட்டே இந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்ரூம் மாப் பண்ணிவிட்டு பேபியை தூங்க வச்சுட்டு தான் இந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் அவங்க முடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒர்க்லாம் கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. எங்களோட வீடு ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் அண்ட் ஒரு லென்த்தி ஹால், அவ்வளோதான் ஸ்பேஸ். ஸோ ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து மாப் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஃப்ளோரில் திங்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே மாப் பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே பேபி ஆல்மோஸ்ட் எழுந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு லன்ச் கொடுத்துட்டு நானும் என்னோடய லன்ச் எடுத்துக்கணும். ஸோ என்னோடய வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். Satin pillows on the inside.